வணக்கம் நண்பர்களே. விஜய் டிவியோட பிரபலமான சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 இப்ப ரொம்பவே பரபரப்பான கட்டத்தை கடந்து வருது. மயில் சரவணனோட உறவு, விவாகரத்து, கர்ப்பம் அப்படின்னு பல திருப்பங்களை கடந்து வர்ற இந்த சீரியல்ல இப்ப மயிலோட அப்பா ரோல்ல நடிச்சு வர்ற நடிகர் சைவன் ரவி போட்டிருக்கிற ஒரு இன்ஸ்டா பதிவு இப்ப வைரல் ஆகி வருது. அதுல அவரு என்ன சொல்லியிருக்காரு, அதை யார பத்தினது, முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம். இப்ப கொஞ்சம் வாரங்களாவே என்ன நடக்குது அப்படின்னா, மயிலோட குடும்பத்துல இருக்கிறவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகம், பொய் சொல்லி திருமணம் செஞ்சது, நகை, வழக்கு அப்படின்னு பல பிரச்சனைகளால மயில் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. பாண்டியன் இனி மயிலுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நிலையில இப்ப கொஞ்சம் எபிசோடுகளா மயில் தான் கர்ப்பமா இருக்கிறதா சரவணன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா சரவணன் அதிர்ச்சிகரமான பதிலடி கொடுத்திருக்காரு. அது என்னதுன்னா, உன் கூட நான் பேசவே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த குழந்தை வந்துச்சு, இது எவனுக்கு உண்டான குழந்தை அப்படின்னு கேட்டு மயில காயப்படுத்தி இருக்காரு. இந்த வார்த்தையை கேட்டு மயில் மனமுடிஞ்சு போனாங்க. இந்த குழந்தை விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு மீனா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனி எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில தான் மயிலோட அப்பா ரோல்ல நடிச்சு வர்ற நடிகர் சைவன் ரவி ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு போட்டிருக்காரு. அதுதான் இப்ப வைரல் ஆகி வருது. அவர் போட்டிருக்கிற பதிவுல என்ன இருக்கு தெரியுமா, இவ கொஞ்சம் அடங்குனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. இந்த பதிவை பார்த்ததையும் ரசிகர்கள் உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அடங்குறது, யார சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா சைவன் ரவி இன்னொரு பதிவை போட்டிருக்காரு. அதுல யார் அடங்குறது அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அதாவது இவளை யார் தான் அடக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பதிவு அமைஞ்சிருக்குது. இப்ப ரசிகர்கள் மத்தியில என்ன கேள்வி ஓடுது அப்படின்னா, சைவன் ரவி யார பத்தி இப்படி பதிவிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான். இது யாரா இருக்கலாம் அப்படின்னு பாப்போவாங்க. முதல்ல மயில். சீரியல்ல மயில் அடங்காம சண்டை போடுறது, சரவணனை தொந்தரவு செய்யறது, குடும்பத்துல பிரச்சனை செய்யறது, இந்த மாதிரி காட்டப்படுது. இவ கொஞ்சம் அடங்குனா அப்படிங்கிறது மயிலத்தான் சொல்லுதா. ஆனா மயிலு அவங்களோட மகள் கேரக்டரு. அப்ப மகளை பத்தி எப்படி இப்படி பேசுவாரு அப்படிங்கறது கேள்விக்குறிதான். இப்ப ரெண்டாவது மயிலோட அம்மா பாக்கியம். சீரியல்ல மயிலோட அம்மா பெரிய திட்டவட்டமாக எல்லாத்துலயும் தலையிடும் கேரக்டரா காட்டப்படுது. அவங்க கொஞ்சம் அடங்கினா கதையே சரியாகிவிடும் அப்படின்னு இவர் சொல்றாரா அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்விதான். அடுத்து மூணாவது கோமதி. கொஞ்சம் ரசிகர்கள் சரவணனோட அம்மா கோமதி கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு நடந்தா பிரச்சனையே வராது அப்படின்னு கமெண்ட் செஞ்சிருக்காங்க. ஆனா சைவம் ரவி அவங்களோட கேரக்டரோட மருமகள் வீட்டு பெரியம்மாவை பத்தி இப்படி பதிவிடுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இப்ப இந்த பதிவு ஏன் வைரல் ஆகி வருது அப்படின்னு பாப்போம். முதல்ல நடிகர் சைவம் ரவி சீரியல்ல மயிலோட அப்பாவா நடிச்சாலும் இந்த பதிவுல அவர் ஒரு ரியல் அப்பா மாதிரி பேசியதான் நிறைய பேர் உணர்றாங்க. என் பொண்ணு கொஞ்சம் அடங்குனா அப்படிங்கிற ஒரு தந்தையோட உணர்வு இதுல தெரியுது. ரெண்டாவது, சீரியலோட இப்ப இருக்கிற சூழ்நிலையில மயிலு அடங்காம சரவணன் கிட்ட சண்டை போடுறது, வீட்டை விட்டு வெளியேறினாலும் அமைதியா இல்லாம போன் பண்றது, அப்படி செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்த இந்த பதிவு சீரியல் கதைக்கு பொருத்தமா இருக்கிறதா ரசிகர்கள் நினைக்கிறாங்க. மூணாவது, யார் அடங்குறது அப்படின்னு அவரு மேலும் ஒரு கேள்வி கேட்கறது ரசிகர்களோட ஆர்வத்தை அதிகரிச்சிருக்குது. இப்ப இந்த போஸ்ட்ல ஆயிரக்கணக்கான கமெண்ட்கள் குவிஞ்சு கிடக்குது. இந்த பதிவு சீரியலோட எதிர்கால கதைக்களத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாப்போம். முதல்ல மயில் மாறுவாரா, இவ கொஞ்சம் அடங்கினா அப்படிங்கிறது வர்ற நாட்கள்ல மயிலோட கேரக்டர்ல மாற்றம் வரலாம். அவங்க அடங்கி சரவணனை புரிஞ்சு கொண்டுட்டு குடும்பத்து கூட சேர முயல்வாரா, இல்ல இன்னும் ஆக்ரோஷமா மாறுவாரா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, மயிலோட அம்மாவின் பங்கு. மயிலோட அம்மா பாக்கியம் கொஞ்சம் அடங்கினா எல்லாம் சரியாகும் அப்படின்னு அர்த்தமா இருந்துச்சுன்னா அவங்களோட கேரக்டர்ல மாற்றம் வரலாம், இல்லைன்னா மயில இன்னும் தூண்டி விடலாம். மூணாவது, குடும்ப சேர்ப்பு. எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற வார்த்தை கடைசியில மயில் சரவணன் சேர்ந்து குடும்பத்து கூட இணைந்து விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைய தருது.
ஆனா அதுக்கு யார் அடங்க வேண்டும் அப்படிங்கறது தான் இங்க கேள்வியே. இந்த பதிவுக்கு ரசிகர்கள் என்ன கமெண்ட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுல கொஞ்சத்தை பாப்போவாங்க. பலவிதமான கமெண்ட்கள் வந்திருக்குது. கொஞ்சம் பேரு மயிலோட அம்மாவை குறை சொல்றாங்க, கொஞ்சம் பேரு சரவணனை சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் பேரு கோமதியை தான் முதல்ல அடங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்களோட கருத்து தான் முக்கியம். சைவம் ரவி யார பத்தி இவ கொஞ்சம் அடங்குனா அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. மயில் சரவணன் பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? வர்ற நாட்கள்ல மயிலும் சரவணனும் சேர்வாங்களா இல்ல நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்களா? இந்த சீரியல்ல யாரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.